சண்டே பிரேக்ஃபாஸ்ட்க்கு இடியாப்பம் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். லீவ் டேஸில் தான் இந்த மாதிரி இடியாப்பம், பூரிலாம் ரெடி பண்ணுறது. ஸ்கூல் டைமில் லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கே டைம் சரியாக இருக்கும். இடியாப்பத்துக்கு அரிசி மாவில் சுட தண்ணி ஆட் பண்ணி தான் மாவு பிசைவேன். அப்போ தான் இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வரும். என்கிட்ட இடியாப்ப தட்டு இல்லை, இட்லி தட்டில் தான் நான் இடியாப்பம் ஊற்றுவேன். நானும் கடைக்கு போகும்போதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறது, ஆனால் அங்கே போய் மறந்துடும். அது வாங்குறதுக்கு இன்னும் டைம் வரல போல இருக்குது. இடியாப்பத்துக்கு இன்றைக்கி நான் தேங்காய் பாலும் சாம்பாரும் ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா ஒரு சில நேரம் சாம்பார் வைக்கும்போது தேங்காய் பால் இல்லையான்னு கேட்பாங்க, தேங்காய் பால் வைக்கும்போது சாம்பார் இல்லையான்னு கேட்பாங்க. அதனால் ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா பிரச்சனை இருக்காதுன்னு ரெண்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நேற்று நெத்திலி மீனும் சிக்கனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நெத்திலி மீனை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இன்றைக்கி நெத்திலி மீன் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். சாம்பார் காலையில் வச்ச சாம்பாரே மதியம் லஞ்சுக்கு வச்சுக்குவோம். நெத்திலி மீனில் நடுமுள்ளை எடுத்துகிட்டு தான் எப்போவுமே ஃப்ரை பண்ணுவேன். ஈவினிங் போல் பார்க்குக்கு போகலான்னு கிளம்புனோம். ஆனால் மழை தூரிட்டே இருந்ததுனால சரி பக்கத்தில் எங்கேயாவது சின்னதாக ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு டிசைன் வேலைக்கு தான் வந்திருந்தோம். இங்கே பாப்பாவுக்கு லஞ்ச் டவல் வாங்கிட்டு எனக்கு லைனிங் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.